अस्सलाम वालेकुम वेलकम टू सासा's கிச்சன். இன்றைக்கி நம்ம பன்னீர் டிக்கா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்துலாம். நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, 1/2 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பொடி. இது எப்படி செய்யணும் என் சேனல் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரக பொடி. இன்றைக்கி டூத் பிக்கில் தான் பண்ண போகிறேன், அதனால் டூத் பிக் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் தேவைப்படும். தயிர் வந்து கெட்டியான தயிர் தான் தேவைப்படும். அதனால் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வடிகட்டில் போட்டு வச்சுருக்கேன், தண்ணி எதுவும் வடிகட்டுறதுக்காக. இங்கே பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது அப்படின்னு. இதோட தண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் தேவைப்படும் நமக்கு. அடுத்து நான் குடம்பு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் 3 கலரில் எடுத்திருக்கேன், ரெட் க்ரீன் எல்லோ 3மே எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இந்த கலர் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா க்ரீன் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இந்த பவுலில் வடிகட்டில் போட்டு வச்சுருந்தோம்ல தயிர், அதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் அடிச்சிடலாம், க்ரீம் மாதிரி. கெட்டியான தயிர்க்குனால தான் இப்படி வரும். பாருங்க அடிச்சிட்டோம், இந்த மாதிரி இருக்கணும். அடுத்து பொடிகள்லாம் சேர்த்துடலாம். உப்பு, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா பொடி, சாட் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்க்க போகிறோம் நம்ம. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பேஸ்ட் பண்ணல, உங்கள்கிட்ட பேஸ்ட் இருந்தால் பேஸ்ட் போட்டுக்கோங்க, இல்லை அப்படின்னா நான் துருவி தான் போட்டிருக்கேன், ஏன்னா தண்ணி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. நீங்கள் திக்காக அரைச்சிட்டிங்கன்னா அந்த பேஸ்ட் கூட போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுலாம், தண்ணி சேர்க்க வேண்டாம். இங்கே பாருங்கள் நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ குடமிளகாயத்தையும் வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விடலாம். தயிர் இந்தளவு கெட்டியாக சேர்த்தா மட்டும்தான் நமக்கு கோட் ஆகும். தண்ணியாக சேர்த்திங்கன்னா கோட் ஆகாது, மசாலா தண்ணியாக இருக்கும். நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டோம். பன்னீர் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஸ்பூன் சேர்க்கக்கூடாது. பன்னீர் சேர்க்க போகிறீங்கன்னா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுத்து வச்சுருங்க. பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தோடனே நீங்கள் பன்னீர் சேர்க்கக்கூடாது. பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்பூன் போடாமல் நான் செய்கிற மாதிரி பண்ணுங்கள், அப்போ தான் பன்னீர் உடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக பன்னீர் சேர்க்குறேன் நான். சின்ன போலாக இருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன். நீங்கள் பெரிய போலாக இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து ஒரேடியாக டாஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் நல்லா கலந்து வச்சுட்டோம். இதை ஃப்ரிட்ஜில் 4 மணி நேரம் வைங்க, மினிமம். மேக்ஸிமம் 24 மணி நேரம் வைக்கலாம். நான் ஒரு 5 மணி நேரம் வச்சு எடுத்துக்கிறேன். 5 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். 5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு டூத் பிக் எடுத்துக்கிறேன். அரேஞ்ச் பண்ணுறது உங்களோட விருப்பம் தான். ஃபஸ்ட்டு நான் டூத் பிக்கில் குடமிளகா சேர்த்துக்கிறேன். அடுத்து பன்னீர் சேர்க்குறேன். இன்னொரு குடமிளகா சேர்த்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு பன்னீர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வெங்காயம், அப்புறம் ஒரு பன்னீர் சேர்த்துக்கிறேன். ஒவ்வொன்றையும் 2 பீஸ் பண்ணியிருக்க மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்படி எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்க எல்லாத்தையும் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நான் அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் சேர்த்துடலாம். அடுப்பு சிம்மில் இருக்குது. நான் பேனில் செஞ்சு காமிக்கிறேன். உங்கள்கிட்ட அவன் இருந்தால் அவனில் கூட செய்யலாம். அவன் இருந்துச்சு அப்படின்னா
grill மோடில் 10 நிமிஷமும் மைக்ரோவேவ் மோட் இருக்கு இல்லையா, மைக்ரோவேவ் அண்ட் grill மோட் காம்பினேஷன் மோட் இருக்குல்ல, அதில் கூட நீங்கள் வைக்கலாம். அதில் ஒரு 10 நிமிஷம் வைங்க. எல்லார்ட்டையும் அவன் இருக்குன்னு சொல்ல முடியாது, பேன்லேயே ரொம்ப சூப்பராகவே வரும். ஏன்னா அடுப்பு மட்டும் சிம்லேயே வச்சுருக்கணும். திருப்பி திருப்பி போட்டு நம்ம வந்து வேக வைக்கணும். இதை நல்லா கிறிஸ்பாக வரணும், அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இங்கே பாருங்கள் நல்லா கலர் வந்துருச்சு. இந்த மாதிரி திருப்பி திருப்பி நான் போட்டுகிட்டே இருக்கேன். ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிறேன். எனக்கு 15 நிமிஷம் ஆச்சு. அவ்வளோதாங்க, பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.